இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துருக்காங்க. ஒரு அம்மாவா நான் அதை உணர்றேன். நம்ம எத்தனை கோடி கொடுத்தாலும் அவரோட உயிருக்கு அது இணையாகாது. படுபாதக செயல் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு துடிச்சு அந்த பையன் இறந்திருக்கான்றது இன்னைக்கு உலகமே பார்த்துருக்கு. நிச்சயம் நியாயம் கிடைக்கும். சரிங்களாமா? நீதான் தம்பியப்பா, ரொம்ப அநியாயமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. இது அஜித்குமாருக்கு நடந்த இந்த நிகழ்வு இனி தமிழ்நாட்டுல எங்கேயுமே நடக்கக்கூடாதுங்க. அதை மெயினா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எங்களுடைய கண்டனத்தை, எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக தான் இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக கருப்பு சீருடை அணிந்து எங்க கண்டனத்தை பதிய வைக்கிறோம். இப்ப அவங்க அம்மாவை பார்த்துட்டு வந்தேன், தம்பியை பார்த்துட்டு வந்தேன். அந்த அப்பாவி உயிர் என்ன தப்பு பண்ணுச்சு? ஒரு விசாரணை கைதி தான். அவர் ஒன்றும் தீவிரவாதியோ கொலை குற்றவாளியோ கிடையாது. ஒரு விசாரணை என்ற பெயரிலே அழைத்து சென்று இவ்வளவு பெரிய ஒரு கொடுமையை, அதுவும் கோயில் வளாகத்தில் வச்சு பண்ணியிருக்காங்கன்னா, நிச்சயமாக அந்த தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் கட்டாயம் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். மிகப்பெரிய தண்டனையாக அவங்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்கணும். இல்லைன்னா அஜித்குமாரை அவங்க எப்படி துன்புறுத்துறாங்களோ அதே மாதிரி அவங்களுக்கு துன்புறுத்தப்படணும். அப்பதான் இனி வருங்காலங்கள்ல இது போன்ற நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் நடக்காம காவல்துறைக்கும் இது ஒரு அச்சுறுத்தலை இந்த அரசு ஏற்படுத்தணும்னு முதல்வரை நான் கேட்டுக்கிறேன். இன்னைக்கு காவல்துறையை தன் கையில வச்சிருக்காரு அண்ணன் ஸ்டாலின் அவர்கள். எனவே காவல்துறையை கட்டுப்படுத்துங்க. ஒரு லட்சிய கையில கொடுத்துட்டா யார வேணாலும் அடிக்கலான்றது கிடையாது. உண்மை நிலை என்ன என்பதை ஆராயணும். எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா போடணும். அங்க விசாரணைக்கு போறவர்களுக்கு உரிய பாதுகாப்பு இருக்கிறதா என்பதை ஒரு குழு அமைத்து கண்காணிக்கணும். எனவே இது போன்ற மரணங்கள், இது மாதிரி விசாரணை கைதிகளை கொலை செய்யும் சம்பவம் இனி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது. இந்த 4-5 வருஷத்துல மட்டும் சற்றேறக்கூடிய 24 விசாரணை கொலைகள் நடந்திருக்கு. லாக்டவுன் டெத்ஸ் நடந்திருக்கு. அது தவறுங்க. இது மிகப்பெரிய ஒரு தவறு. நிச்சயமாக விசாரணை கைதிகளுக்கு இது மாதிரி ஒரு நிகழ்வுகள் நடக்கக்கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேன். அந்த குடும்பத்திற்கு நியாயம் கிடைக்கணும். நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும். யார் தப்பு பண்ணியிருந்தாலும். அந்த நிகிதா என்கின்ற பெண் சொன்னதின் பேர்ல தான் இவ்வளவு தூரம் பண்ணியிருக்காங்க. முதல்ல அந்த அவங்கள வர வச்சு என்ன நடந்தது என்பதை உண்மையே அந்த அம்மா கிட்ட கேட்கணும். ஏன்னா அவங்க மேலேயே பல்வேறு குற்ற வழக்குகள் இருக்கு. அவங்க சொன்னது உண்மையா? ஏன் அவங்களுக்கு எல்லா போலீஸ் அதிகாரிகளும் சப்போர்ட் பண்றாங்க? இதன் பின்னணி என்ன என்ற முழு விவரமும் நீதி அரசர்கள் விசாரணையில இருக்கு. வெளியே கொண்டு வர வேண்டும். இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.